கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே பண்ணை வீட்டில் பெங்களூரைச் சேர்ந்த 3 பேரிடம் 25 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து தாக்கியதாக பாமக வழக்கறிஞர் கதிரவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்திருப்பதாக கூறி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட பாமகவினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. ஒசூர் அடுத்த கும்மனூர் என்னும் இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞரான கதிரவன் என்பவர் பண்ணை வீட்டில் பெங்களூரை சேர்ந்த 3 பேரை வரவழைத்து பணம் அடித்து செய்யப்பட்ட பழைய 500,000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்தால் கமிஷன் அடிப்படையில் பணம் ரெட்டிப்பு செய்து தருவதாக கூறி அவர்கள் வரவழைத்திருந்ததாகவும் அவர்களிடம் 25 லட்சம் ரூபாய் பணத்தை 10 பேர் கொண்ட கும்பல் அவர்களை தாக்கி பணம் பறிமுதல் செய்ததாக கடந்த 31ஆம் தேதி சூளகிரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த பண்ணை வீட்டின் உரிமையாளரான பாமக சேர்ந்த வழக்கறிஞர் கதிரவன் என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இது குறித்து வழக்கறிஞர் கதிரவனுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று தொடர்ந்து பாமகவினர் கூறி வந்த நிலையில் போலீசார் அவரை 3வது குற்றவாளியாக இதில் சேர்க்கப்பட்டு அவர் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் பாமக வழக்கறிஞர் கதிரவனை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் சங்க மாநில தலைவர் பாலு தலைமையிலான பாமகவினர் ஒசூரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் 300க்கும் மேற்பட்ட பாமகவினர் தொடர் முழுக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவரை பொய் வழக்கில் இருந்து விடுவிக்காவிட்டால் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி பார் கவுன்சில் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாகவும் பாலு அறிவிப்பு செய்திருக்கிறார். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.